வணக்கம் அன்பான சொந்தங்களே. டிஎஸ்எஸ் செல்ம் வழங்குகின்ற இந்த நிகழ்வானது ஒரு சிறப்பு கருத்தாடல். இந்த கருத்தாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் தாயகத்தில் இருந்து எழுத்தாளர் கவிஞர் கோபிகா அவர்கள். அவருடன் இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தானே, இன்று என்ன நாள்? ஏப்ரல் 23 உலக புத்தக தினம். இந்த புத்தக தினத்தில் அவருடன் ஒரு விசேட சந்திப்பாகவும் அதே நேரம் கலந்துரையாடலாகவும் இந்த நிகழ்வு அமைய இருக்கின்றது. வணக்கம் கோபிகா. வணக்கம் வணக்கம். எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி மற்றும் அதன் நிர்வாக இயக்குநர்கள் மற்றும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியிருக்கிற அன்பு சகோதரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற வாசக உறவுகள் நேய உறவுகள் அத்தனை பேருக்கும் தாயகத்திலிருந்து இனிய இந்நேர வணக்கங்கள். டிஎஸ்எஸ் செல்ம் இந்த நிகழ்வு நடத்துற நிறுவனம் டிஎஸ்எஸ் செல்ம், அதாவது தமிழிச ஷூல என்று சொல்றது இங்க பாடசாலைய சூழ குல்டுவ ஃபரைன் என்றதுதான் இந்த அமைப்பு. நல்லது, நீங்கள் இணைந்து கொண்டது. அதாவது தாயகத்திலிருந்து ஒரு உறவு வருது என்றால் அதே எங்களுக்கு ஒரு பூரிப்பு தான். இன்றைய இந்த நல்ல ஒரு நாளில நாங்கள் உலக புத்தக தினம். இப்பொழுது நாங்கள் பார்த்தோம்டா புத்தகம் என்று வரைக்குள்ள புத்தகம் என்ற சொல்லில் இருந்துதான் புத்தகம் வந்ததாக கருத்துக்கள் பரவலாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். புத்தகம் பின்னர் மருவி புத்தகமாக வந்தது. சரி, இப்ப இந்த புத்தகம் எங்களுக்கு எடுத்து சொல்கிறது என்ன? அதாவது ஒரு புத்தகம் எங்களுக்கு என்ன விடயத்தை எடுத்து சொல்லும் என்றதை உடனே உங்களுக்கு உடனே வரக்கூடிய விடயம் என்னவாக இருக்கு? வாழ்க்கையை கற்றுத்தரக்கூடிய புத்தகம். நிச்சயம். வாழ்க்கைன்ற எல்லா பக்கங்களையும் ஏதோ ஒரு புத்தகம் எங்களுக்கு புரட்டி கொண்டுதான் இருக்கின்றது என்பது உண்மை. சரி, இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினம் வருகிறது. இந்த புத்தகத்துக்கெண்டும் உலக புத்தக தினம் என்பதை யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது. அதை ஒரு சிறு பகுதியை நாங்கள் தொட்டுக்கொண்டு செல்வோம். 1995 தான் இந்த புத்தக தினம் உருவாக்கப்பட்டது. இது எப்படி உருவாக்கப்பட்டதென்றால் முதலில பதிப்பு தினமாகவும் இந்த தினத்தை எடுத்தார்கள். ஏன் இந்த தினத்தை தான் வைத்திருந்தார்கள் என்று கேட்டால், இந்த ஏப்ரல் 23 தான் ஷேக்ஸ்பியர், இக்ஸா போன்ற அறிஞர்கள் பிறந்த நாளாம். அவர்களுடைய பிறந்த நாளைத்தான் இந்த புத்தக நாளாக உருவாக்கி இருக்கிறார்கள். அதுவும் ஒரு அதிசயம் தான் என்ன கோபிகா. அதாவது ஒரு அறிஞர்கள் பிறந்த நாளில் அறிஞர் என்று வரைக்கும் அவன் நிறைய நூல்களை கற்றிருப்பான். அப்படி கற்றறிந்த அறிஞர்கள் முன் இது அந்த நாளை நினைவு கூறுறது இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சொல்லுங்கள். இப்ப நீங்கள் நூலை பற்றி, இந்த நூலின் முக்கியத்துவம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? புத்தகங்கள் என்பது ஒரு வழிகாட்டி. ஒரு நல்ல தோழனுக்கு சமனாகதான் புத்தகங்கள். ஒரு தோழமை உணர்வு கொண்டது புத்தகம். புத்தகங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதால் வாசிப்பதால் எந்த விதமான துயரங்களும் அல்லது எந்த விதமான பின்விளைவுகளும் எங்களுக்கு கிடையாது. எங்களை மேலே மேலே உயர்த்தி செல்லுகிற மிக மகத்தான ஒன்று என்றால் அது புத்தகங்கள் தான். புத்தகங்களை பற்றி பேரறிஞர்கள் சான்றோர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். லெனின் கூறியிருக்கிறார், ஒரு தோட்டாவை விட ஒரு புத்தகம் வலிமையானது என்று கூறியிருக்கிறார். அப்படி புத்தகங்கள் அப்படி நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் சார்ந்து நிறைய கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். இந்த புத்தகங்கள் இன்றைய காலத்தில் உண்மையில் நாங்கள் யோசிக்கிற போது புத்தக வாசிப்பு மிக மிக அருகி போன ஒரு விடயம். அது வேதனைக்கும் கவலைக்கும் உரிய ஒரு விடயம். இது பிற்காலத்தில், இது தற்போது நாங்கள் சாதாரணமாக இதை நோக்கினாலும் எதிர்காலத்தில் இது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எங்களுடைய இளைய பிள்ளைகளுடைய சிந்தனை ஆற்றல் மழுங்கடிக்கப்படுகிறது. அவர்களுடைய ஞாபக சக்தி திறன் குறைகின்றது. புத்தக வாசிக்காததால் கிரகிப்புத்தன்மை குறைகின்றது. இன்று இவையெல்லாம் பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விடயம். நேரங்களை, பிள்ளைகளுக்கு இருக்கிற நேரங்களில் அவர்களுக்கு வாசிப்புக்கு என்று ஒரு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். அவர்கள் வாசிப்பதின் அவசியத்தை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் நாங்கள் முனைப்போடு செயற்பட வேண்டும் என்பது மிக தாழ்மையான ஒரு கருத்து. மிக முக்கியமாக இன்றைக்கு அறிவியல் சூழலில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நூல்கள் எங்களுக்கு அறிவு பெட்டகங்களாக இருக்கின்றது. அதை எடுத்து வாசிக்காமல் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சகட்டத்தில் இருக்கிற கைத்தொலைபேசியை தடவி கொண்டிருக்கிற மாணவர்களாகத்தான் இன்றைய பகுதியில நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலேயே நிச்சயம் வாசிப்பு வாசனை குறைந்திருக்கிறது, பெரியோர்கள் மத்தியிலும் இருக்கிறது. என்றால் முந்தைய ஒரு நூலை நாங்கள் கொடுத்தோம்னா ஓகே, நல்லது, எங்களுக்கு நன்றி என்று எடுத்து வாசிப்பார்கள். இப்பொழுது நேரம் இல்லை என்றதை ஒரு முகச்சுளிப்பாக செய்கிறதையும் பார்க்கின்றோம்.
ஆனால் நீங்க சொன்னீங்க ஒரு மனிதன் அறிவுத்திறனுக்கும் உயர வழிவகுக்கிறதும் நூல்கள் என்றால் மிகையாகாதான். அப்ப அந்த நூல்களை கற்கும் போதுதான் அந்த இன்னும் ஒரு படைப்பை உருவாக்கக்கூடிய திறன் எங்களுக்கு உருவாகிறது. அதனால அடுத்த சந்ததி அறிவின்ற ஒரு விருத்திக்கும் உதவ வேணும், கற்பனை என்ற ஒரு விருட்சத்தை உருவாக்குறதுக்கும் இந்த வாசிப்பு தேவையான ஒன்றுதான். மார்ட்டின் லூதர் கிங் ஒரு முறை சொன்னார், அவர் தான் சொன்னார், அதாவது துப்பாக்கின்ற ரவியை விட இந்த புத்தகங்கள் வலிமையானவை என்று சொன்னார். ஆகவே அந்த வலிமை என்று யோசிச்சு பாருங்கள், எவன் ஒருவன் நிலம் நோக்கி படிக்கிறானோ அவன் நிமிர்ந்து நடக்கக்கூடிய வல்லவனாக உயர்வான் என்பது புத்தகம் தர்ற ஒரு மகிழ்ச்சி. அதை விட அந்த தாள்கள் தெரிஞ்சுவாம். ஒரு புத்தகத்தை தொட்டு நாங்கள் அந்த தாள்களை புரட்டும் போது ஆகா, தாள்கள் தெரிஞ்சுவாம் தனிச்சுவமாகவே இருக்கிறதை நாங்கள் அறிவோம். அந்த வகையில் நீங்கள் அந்த புத்தகத்தை மிக சிறப்பாக சொன்னீர்கள். நாங்கள் சொல்றோம் அறிவின் பெட்டகம் புத்தகம் என்றோம். அதை விட ஒரு விதியை மண்ணுக்குள்ள போட்டால் ஈரமான ஒரு மண்ணுக்குள் விதியை போட்டால் முளைக்கிறது. அதுபோல எங்களோட அறிவும் அந்த விதை போல இருக்குமா? அப்படியே அது உண்மையிலேயே நாங்க நினைச்சு பார்த்தோம்னா சரி. அதாவது ஒரு வாசிப்பை கொடுக்கும் போதுதான் நேசிப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த வகையிலேயே நீங்களும் சொன்ன அந்த சிறுவர்களுக்கு நாங்கள் வாசிப்பு வாசனை கூட்டவன். எப்படி வாசிப்பு வாசனை கூட்டலாம் இன்றைக்கு சிறுவர்களுக்கு? பாடசாலைகளில் உன் வீட்டில் பிள்ளைகளுக்கு அந்த புத்தகங்களை நாங்கள் பிள்ளை வாசிக்கிறதோ இல்லையோ மாதம் ஒரு புத்தகத்தை பெற்றோர்கள் வாங்க வேண்டும். பிள்ளை வாசிக்கிறதோ இது வாசிக்கவில்லை என்பதற்கு அப்பால் ஒவ்வொரு புத்தகத்தை நாங்கள் வாங்கி சேர்க்கிற போது அந்த வாசனை பிள்ளைகள் ஏதோ ஒரு கணத்தில் நுகர்ந்து பார்க்கத்தான் துடிப்பார்கள். இன்று இருக்கிற அறிவியல் உலகத்தில் தனிமைப்படுத்த அவர்கள் அலைபேசிகளோடு தங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக ஏதோ ஒரு கட்டத்தில் மன உளைச்சலுக்கும் மன ஆற்றாமைக்கும் மன துயரத்துக்கும் வழி. அந்த நேரத்தில் எங்கோ ஒரு ஏதோ ஒரு கணத்தில் பிள்ளை புத்தகத்தை நுகர ஆசைப்படும். அந்த ஆசைக்கு புத்தகங்கள் அவர்களுடைய கண்களுக்கு விருந்தாக இருக்க வேண்டும். இருக்கிற போதுதான் பார்க்கிற போது அதை பற்றி கொள்ளுகிற எண்ணம் கண்ணுக்கு புலப்படுகிறதை அவர்கள் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுவார்கள். அதை விட இது அவர்கள் கண்வழி காட்சிகளாக பார்க்க உண்மையில் அந்த கண்வழி காட்சிகளை விட புத்தகத்தில் வாசிக்கிறதில் இருக்கிற சுகமே அலாதியானது. அந்த அந்த அதனுடைய அந்த ரசனைத்தன்மை அவர்களுக்கு தெரியாது, தெரிந்தால் விட மாட்டார். நாங்கள் வந்தியத்தேவன் குதிரையில் வருகிறதை உண்மையில் வேள்பாயிலோ அல்லது செல்வனில் வாசிக்கிற போது எங்களுக்குள் ஒரு கற்பனை விரிகிறது. அந்த வந்தியத்தேவன் காலம் எங்களுடைய ஆயுள் முடிகிறவரை அந்த மனத்திரையில் எப்போதுமே அப்படியே சட்டம் போட்டு அவன் இருக்கிற வந்தியத்தேவனாகத்தான். ஆனால் கண்வழி காட்சியாக நாங்கள் பார்த்து விடுகிற வந்தியத்தேவன் அடுத்த ஒரு அரசனை பார்க்கிற போது அந்த உருவம் மறைந்து விடும். நாங்கள் புத்தகத்தில் வாசித்த அந்த வந்தியத்தேவன் வாழ்நாள் எல்லாம் எங்கள் மனத்திரையில் இருக்கிறவர். அதுதான் அந்த கற்பனைக்கு அந்த கைவிட புத்தகத்தை வைத்து வாசிக்கிற அந்த சுவையின் அல்லது அந்த ரசனையின் தாற்பயம், அதனுடைய பலன் என்பது அதுதான். அந்த கற்பனை சிறகடிச்சு பறக்கும். வாசிக்கிற போதுதான் கற்பனை விரியும். அந்த எண்ணங்கள் ஒரு உருவத்தை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறதோ அந்த உருவம் மாறாத உருவமாக மனதிலே அப்படியே தங்கிவிடும். அதாவது எப்படியோ இப்ப ராமாயண கதைகள் வாசிக்கிறோம், பகவத்கீதை வாசிக்கிறோம். அதுபோல நீங்க சொன்ன பொன்னியின் செல்வனை எல்லோரும் மறந்து விட முடியாது. அது காட்சியாகவுமே ஒரு படமாகவுமே வந்தது. அந்த ஒவ்வொரு புத்தகங்களையும் நாங்கள் 5 பகுதியாக வீட்டில் வேண்டி வைத்திருக்கிறோம். 5 பகுதியையும் வாசித்து முடித்துட்டோம். இப்பொழுது பல கேள்விகள் கேட்டால் மீண்டும் வாசிக்க வேணும் என்ற அளவுக்கு இருக்கின்றது. அவ்வளவுக்கு ஒரு புத்தகம் எங்களுக்கு. புத்தகம் ஒரு நண்பன் என்று சொல்வார்கள். நிச்சயம். ஏனென்றால் படுக்கையிலும் எங்களோட ஒட்டிக்கொள்ளும், பயணத்திலும் எங்களோட ஒட்டிக்கொள்ளும், பார்க்கின்ற மேசைகளிலும் எங்களோட ஒட்டிக்கொள்ளும். ஆகவே புத்தகம் ஒரு சிறந்த நண்பன் எங்களுக்கு. அதே நேரம் ஒரு படைப்பாளியின் எண்ணம் உடற்படுத்தி வரும்போது அந்த எண்ணம் மற்றவனை தூண்டியதாக இருந்தால் இன்னும் ஒரு படைப்பாளியை படைக்க வைத்தால் அது புத்தகத்தின் இன்னொரு பெருமை. ஆகவே அந்த புத்தகங்கள் எப்படியும் எங்களுக்கு நன்மைதான் செய்கிறது என்பது உண்மையான விடயம். நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி வாசிப்பு, குழந்தைகளுக்கு நாங்கள் ஊட்ட வேண்டும், படுக்க போகும்போது கதைகள் சொல்ல வேண்டும், பயணத்தின் போது படமுள்ள வண்ணமான புத்தகங்கள் வேண்டி அவர்களுக்கு அந்த சொற்களை அறிமுகம் செய்யலாம், கதைகளை அறிமுகம் செய்யலாம், கற்பனை சக்தியை வளர்க்கலாம். எந்த ஒரு மனிதனுக்கும் கற்பனை சக்தி கட்டாயம் தேவை. என்ற ஆய்வு கூடத்துல கூட கற்பனையில உங்களுக்கு ஆய்வு மூலமாக பெறப்படுற உண்மைகளை வரைக்குள்ள நாங்கள் இப்படி போட்டால் இப்படி வரும், இப்படி போட்டால் இப்படி வரும் என்று நாங்கள் தெளிய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் நூல்கள் தரும் சுகம் நல்ல சுகம்தான்.
என்றது உண்மையான உண்டு. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? நூல் பற்றி, புத்தகங்கள் பற்றி? புத்தகம் என்று சுருக்கமாக சொல்ல போனால் எண்ணங்களுக்கும் எழுத்துக்குமான ஒரு பாலம். புத்தகம் என்பது ம், ம். எண்ணங்களுக்கும் எழுத்துக்குமான ஒரு பாலமாக இருக்கு. நான் வாசித்து வியந்த ஒரு புத்தகத்தை பற்றி இங்கு சொல்லிவிட்டு கடக்கலாம் சொல்லுகிறேன். நினைக்கிறேன். நல்லது. பட்டாம்பூச்சி நான் நிறைய நூல்கள் வாசித்திருக்கேன். மேல் இலத்தினியல் புத்தகங்களாகவும் சாதாரணமாக புத்தகங்களாகவும் அநேக புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் என்னுடைய 8 வயதிலிருந்து வாசிக்க ஆரம்பித்திருக்கிறேன். இன்று வரை எனக்கு வாசிப்பு ஒரு தீராத தாகம். எனக்கு அந்த புத்தகங்கள் வாசிப்பது என்பது நான் வேறு எதை பார்த்தும் நான் பிரமித்து நிற்பதில்லை. புத்தக கடைக்கு போனால் பிரமித்து நின்றுவேன். அதற்கான செலவுகளை பற்றி நான் யோசிப்பதே இல்லை. அது எப்படி அந்த புத்தகத்தின் எழுத்துக்களின் அந்த வாசிப்பின் மீது புத்தகங்களின் மீது அப்படி ஒரு தீராக்காதல் எனக்கு. நான் வாசித்த இத்தனை 1000 புத்தகங்களில் உண்மையில் பட்டாம்பூச்சி என்கிற ஒரு நாவல், கென்ரிசாரியாவுடைய நாவல் வாசித்தேன். 880 பக்கங்களை கொண்ட மிகப்பெரிய நாவல். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை கற்றுத்தருகிற மிக அற்புதமான ஒரு நாவல். அந்த நாவலை நான் இங்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பலரும் வாசிக்க வேண்டும். ஒரு மனிதன் அந்த வாழ்க்கை இப்படித்தான் நான் வாழ வேண்டும், நான் நினைத்தால் அன்று என்னை யாராலுமே தோற்கடிக்க முடியாது என்கிற அந்த மன ஓர்மத்தை எடுத்து சொல்லுகிற புத்தகம். ஒரு பழி சுமத்தப்பட்ட இல்லாத ஒரு செய்யாத ஒரு குற்றத்துக்காக பழி தீர்க்கப்பட்டு சிறைகளில் அவன் அனுபவிக்கிற அந்த சிறை கூடங்களில் இருந்து மீண்டு வருவதற்காக அவர் எடுக்கிற அந்த முயற்சிகள், தோற்று போகிற போதும் அதை விடாமல் அவருடைய அந்த முயற்சி, அவற்றை எல்லாம் கடந்து அவர் அங்கிருந்து வந்து உண்மையில் அவர் வர வேண்டும் என்று நினைத்த காரணம், தன்னை ஒரு பொய் வழக்கில் மரண தண்டனை கைதியாக தன்னை ஆக்கிய அந்த நீதிபதி, அந்த சட்டத்தரணிகள் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்றுதான் அவர் சிறையிலிருந்து தப்பி வர நினைக்கிறார். ஆனால் அந்த அனுபவங்கள், சிறை அனுபவங்கள், அவர் வருகிற போது பார்த்த அந்த வாழ்க்கை அனுபவங்கள், அவர் சந்தித்த மனிதர்கள், இவை எல்லாம் கடந்து அவருடைய அந்த கடைசி காலம், அவர் அந்த காராகாஸ் அந்த நதிக்கரையில் அமைதியான வாழ்க்கையை வாழுகிற அந்த பக்குவத்தை கொடுத்திருந்தது. அதுதான் வாழ்க்கை என்பது. அதுதான் நீங்கள் அழகாக சொன்னீர்கள். புத்தகம் என்றவுடனே உங்கள் மனதில் வருவது என்ன என்றவுடனே நாங்கள் அறிவு சொல்லுவோம், ஆற்றல் சொல்லுவோம், பேராற்றல் சொல்லுவோம். ஆனா நீங்க டக்குன்னு சொன்னீங்கள் வாழ்க்கை. நிச்சயம் ஒரு நூலுக்குள்ளேயே எங்கள் வாழ்க்கை இருக்கின்றது. எப்படி ஒரு சின்ன திரியை பார்த்து நீங்கள் அதுக்குள்ளேயே மூழ்கி போறீங்களோ, அதுபோல நல்ல அறிவுள்ள புத்தகத்தில் மூழ்கி பாருங்கள். அற்புதமான தேடல்கள் உங்களை நோக்கி வரும். நீங்க சொன்னீங்கள், அதாவது புத்தகங்கள் ஒரு வாழ்க்கையின் பாலங்கள் உண்டு. நிச்சயம், அதாவது ஒரு வாழ்க்கையை கட்டமைக்க கூட எங்களுக்கு உதவுகிற என்றால் அது நூல்கள் தான். அப்படியான நூல்களை நாங்கள் வாசிப்போம், நுண் அறிவுகளை பெற்றுக்கொள்ளுவோம். இன்றைய இந்த நல்ல ஒரு நாளில இருவரும் மனதார பேசிக்கொண்டது மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. கோபியா, நீங்களும் உங்களுடைய நேரத்தை உங்களோட எத்தனையோ பணிகள் மத்தியில உங்களோட நேரத்தை செலவழிக்கிற நேரம், இதற்குள்ளும் ஒரு சில மணித்துளிகள் வந்து நல்ல அருமையான கருத்தை இந்த விழிப்புணர்வுக்காக, இன்றைய புத்தக தினத்துல ஒரு நல்ல விழிப்புணர்வை மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாங்கள் விட்டு செல்வோம். நிச்சயம் புத்தகத்தை எடுத்து படியுங்கள், புதிதான நுண்ணறிவுகளை பெறுங்கள். வாழ்க்கையின் வண்ணங்கள், வாழ்க்கை உங்களுக்கும் சுவையாக காத்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி கோவியா. நன்றி அம்மா. நன்றி.